வணக்கம் மக்களே, வெல்கம் டு குட்டி இன்ட்ரவல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல லுக்கப் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி லுக்கப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க யாரா மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காம போய் ஒரு வாட்டி பார்த்துருங்க. மேல இருக்க ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க லுக்கப் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா லுக்கப் லுக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கப் ஈஸியா புரியுங்க. அதால தான் சொல்றேன். இப்போ லுக்கப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் லுக்கப் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். லுக்கப்ன்றது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லுக்கப், லுக்கப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப். இதுலேயே உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்போ ஒரு டேட்டா என்கிட்ட வந்து ஒரு ஒரு இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ன்ற ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு. அந்த டேட்டா இருக்கிறவரோட மார்க் என்னன்னு எனக்கு தெரியணும், நேம் என்னன்னு வந்து எனக்கு தெரியணும். ஓகேவா? ஆனா இது எல்லாமே இருக்க ஒரு டேட்டாவோட வந்து எக்ஸல் ஷீட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேஜ் இருக்கு. இதுல ஒண்ணு இவர் இப்ப சந்தோஷ்ன்றவர் டோட்டல் எவ்வளவு எடுத்தாரு, இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வந்து என்னால் அது ரொம்ப கஷ்டமான வேலைன்றதால நம்ம அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த லுக்கப் இல்லைன்னா லுக்கப் இவங்க கிட்ட கொடுக்க போறோம். லுக்கப் அப்படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல்ல என்னெல்லாம் வந்து டேட்டா இருக்கோ அதை வந்து நீங்க உங்களுக்கு வந்து லுக்கப் பண்ணி கொடுக்கும். லுக்கப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல என்னெல்லாம் இது இருக்கும், அதாவது டேட்டா இருக்கும், அதை வந்து உங்களுக்கு வந்து லுக்கப் பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பண்ண போறோம். ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு மார்க் எப்படி அண்ட் வந்து அவங்களோட நேம் எப்படி அப்படின்னு சொல்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேமை வச்சு அவங்களோட மார்க் என்ன, அவங்களோட ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இதுதான் வந்து மெயின் ஷீட்னு சொல்லிக்கிறேன் நான். என்னன்னா மெயின் ஷீட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். டேட்டா, உங்களோட டேட்டா, அதாவது என்னன்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேம், அவங்களோட ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ, டோட்டல் வேல்யூ எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்றத நான் வந்து ஒரு எக்ஸல் நானே போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எனக்கு வேணும். ஓகேவா? இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து உங்களுக்கு இதுல என்ன எதுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் காப்பி பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஏன் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம். ஏன்னா ஒரு ஒரு பேஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இதுல எக்ஸல்ல. அதை வந்து எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு ரைட் கிளிக் பண்றேன். எந்த செல்லுல வந்து வேணுமோ நீங்க ரைட் கிளிக் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பேஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த டிரான்ஸ்போஸ்னு ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் இருந்தா வந்து வெர்டிக்கல் ஆகவும், வெர்டிக்கல் இருந்தா ஹரிசாண்டலாகவும் மாறி இருக்கும். பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இது என்னது, இது ஓகே. இது வந்து ஹரிசாண்டல் இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா அது வெர்டிக்கல்ல மாறி இருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ மார்க் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா, இப்போ நம்ம மெயினா இதுல பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்கன்னா லுக்கப். எப்பயுமே வந்து ஒரு ஃபார்முலா ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவல் டு போட்டுக்குங்க. லுக்அப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லுக்அப் வேல்யூன்னு கேக்குது பாத்தீங்கன்னா, இந்த லுக்அப் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ தாங்க. எந்த பேஜ்ல, அதாவது உங்ககிட்ட இந்த வந்து நம்பர் வந்து உங்ககிட்ட காமனா இருக்கு, சேம் வந்து அந்த ஷீட் ஒன்னுலயும் இல்ல. அதாவது என்னன்னா ஷீட் ஒன்னுன்றது நான் என்ன சொல்றேன்னா மெயின் ஒரு பேஜ் வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸல், அதுலயும் சேமா இருக்கிறது வந்து எதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்கன்னு லுக்அப் வேல்யூ. அதாவது நான் என்னன்னா ரிஜிஸ்டர் நம்பர்ல நான் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வச்சிருக்கிறோட மார்க்கை தான் நான் தேட போறேன்றதால நான் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து லுக்அப் வேல்யூவா கொடுக்குறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த செல்லு மட்டும் தான் உங்களுக்கு வரும். எனக்கு வந்து இந்த செல்லு வேணும்னா இந்த ஃபுல்லா இந்த ஒரு ஏல இருக்க எல்லாத்தோட லுக்அப் வேல்யூவும் எனக்கு வேணும்னும் போது நான் ஏ வந்து ஃபுல்லா கிளிக் பண்ணிக்கிறேன். அது ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு கமா போடணும். கமா போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேபிள் அரேன்றது எந்த டேபிள் இல்லை எந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகணுமோ அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நீங்க அங்க டைப் பண்ண ஃபார்முலா இந்த இடத்துல இருக்குங்க. இங்க என்ன பண்ணுங்க, இப்போ வந்து எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தான் வந்து என்னோட இது இல்லையா, நான் வந்து அதை எடுத்தவர் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்தவர் எவ்வளவு டோட்டல் அப்படின்றது தான் பார்க்க போறேன். கரெக்டுங்களா? அப்போ ரிஜிஸ்டர் நம்பர் 1 இருக்குல்ல, 1ல இருந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஹேரோ டவுன் பட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். நான் வந்து எனக்கு டோட்டல் வரைக்கும் வேணும்ன்றால் டோட்டல் வரைக்கும் சூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு சோசியல் மார்க் வரைக்கும் வேணும்னா சோசியல் வரைக்கும் சூஸ் பண்ணா போதும். இது வரைக்கும் நீங்க வந்து இப்போ எனக்கு வேணும் டோட்டல் வரைக்கும் வேணும்னா டோட்டல் வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா அந்த ஷீட் வந்து இந்த நேம் இங்க வந்துடும். இங்க ஒரு கிளிக் பண்ணி ஒரு கமா போடுங்க. இப்போ ரோ நம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோ நம்பர், அதாவது உங்களுக்கு எந்த லுக்அப் வேல்யூ வந்து எதுல இருக்குன்றதோ அது வந்து ரோ நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க.
அங்கிருந்து எத்தனாவது வேல்யூல நம்பர் இருக்கு, அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணும் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 8வது பிளேஸ்ல எனக்கு மார்க் இருக்கு. ஓகேவா, மார்க் 8வது பிளேஸ்ல இருக்குன்றதால நான் இங்க வந்து 8ன்னு போடுறேன். சப்போஸ் நான் சோசியல் மார்க் மட்டும்தான் போடணும்னா 7ன்னு போட்டா போதும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து சயின்ஸ்னா 6, அது மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கம்மா போட்டிங்கன்னா ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ட்ரூ வேல்யூ அண்ட் வந்து ஃபால்ஸ் வேல்யூன்னு இருக்கு. ட்ரூ வேல்யூ என்னன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ வந்து இங்கே வந்து 372.5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், 373 அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணி அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து 372.5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிமல்ல கூட எனக்கு வேணும்னும் போது பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா கரெக்டாக அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூவில் எக்ஸாக்ட் வேல்யூ வரும். 0ன்னு போட்டால் 1ன்னு போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, நான் 0ன்னு போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதும் எனக்கு அந்த மார்க் வந்துடுச்சு. ஓகேவா, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சூப்பராக ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சேஞ்ச் பண்ணாலே போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷீட்டு நல்லா எடுங்க. ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 8 வரைக்கும் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஷீட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பருக்கு மாறிச்சு, 2லிருந்து 9 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை சின்னதாக ஒரு எடிட் பண்ணாலே போதும். அதாவது இந்த உங்களுக்கு எடிட் பண்ணுறது, ஃபார்முலா எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா, அதாவது இங்கே வந்து ஏ வந்து பியா மாறுச்சுன்னா எந்த லுக்கப் இருக்கோ நீங்கள் பின்னு மாற்றிக்கலாம். ஷீட்டில் எதனா எரர்னா நீங்கள் ஷீட்டில் மாற்றிக்கலாம். சப்போஸ் வந்து இது வந்து ஒன்றுத்துக்கும் மாற்றணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கும் மாற்ற தேவையில்லை. அது மாற்றாமல் இருக்கிறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இப்போ 1:8ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டாலர் சிம்பிளை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று போடுங்க. அந்த 1க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள், அந்த 8க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எங்கே காப்பி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 1:8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இது மாதிரி வந்துடும். புரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியும். இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் வந்து நேம் கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து ஃபார்முலா டைப் பண்ணி இது பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அதுவும் தேவையில்லை. இதுக்கும் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணாலே போதும் ஃபார்முலாவில். இப்போ நான் இங்கே வந்து பண்ணதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எரர் காட்டியிருக்கு. எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த B:B அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. நான் இது என்னன்னா நீங்கள் வந்து இது பியிலிருந்து பண்ணும்போது A:A எடுத்துச்சு, இப்போ C பண்ணும்போது B:B அப்படின்னு எடுத்துருக்கு. இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏக்கு ஒரு டாலர் சிம்பிளை போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகேவா, கான்ஸ்டன்ட் நம்ம அதை போட்டுருவோம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் போட்டோன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இந்த சைடு எங்கே போனாலும் வந்து A:A தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ அதோட மார்க் வந்திருக்கு, ஏன்னா மார்க்குக்கும் இதுக்கும் சேம் ஃபார்முலா. இப்போ நான் எங்கே எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும், அந்த இடத்துல நேம் வேணும். அப்போ நேம் வந்து என்ன லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோல் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 வந்து எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எனக்கு 1னாவும் நேம் வந்து 2. அப்போ 2ல் வந்து நான் என்ன பண்ணணும், 2ன்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணேன்னா ஒரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த எரர் வந்து வராது. ஓகேவா, இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பேர், அவங்களோட மார்க்கு, அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இது வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து பை நேம், எனக்கு வந்து நேம் இருக்கு, டோட்டல் எவ்வளோ, தமிழில் மட்டும் மார்க் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நேம் சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் சேம் அந்த ஸ்பெஷல் பீஸ் பண்ணி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் இந்த இடத்துல தரேன், நீங்கள் மறக்காமல் போய் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோட்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு டோட்டல் அப்படின்னு வேணுன்றதுக்கு அப்போ = Hlookup அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ண லுக்கப் வேல்யூ வந்து எனக்கு இப்போ நேம் தான் வேணும், அது இல்லை A:A கொடுத்துருங்க. கமா டேபிள் அரேன்றதுக்கு மறுபடியும் மெயின் ஷீட் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லுக்கப் வேல்யூ வந்து ரிஜிஸ்டர் நம்பரும் இருந்தால் நம்ம 1லேருந்து போகணும். இப்போ நமக்கு லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்றதால் 2லேருந்து சூஸ் பண்ணிக்கணும்.
எதுலேருந்து வேணுமோ அதுலேருந்து தான் சூஸ் பண்ணணும். அதை தான் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இது 1ன்னு வச்சுக்கிறேன். 2 3 4 5 6 7 7வதுல வந்து எனக்கு என்னென்னா டோட்டல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி 7 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் கமா 0 எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணுன்றதால 0 போட்டு க்ளோஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே வேல்யூ வந்துடுச்சு. வேல்யூ வந்தப்புறம் நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா மறுபடியும் எரர் வருது. இந்த எரர் ஏன் வருதுன்னா சேம் அதே ஃபார்முலா எரர். இந்த சின்னதாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை 2:8 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல 2லேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதால் மறுபடியும் நம்ம இங்கே டாலர் சிம்பிள் போட்டோம்னா இனிமே வந்து அது மாறாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா போடும்போதே வந்து நீங்கள் காப்பியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி, நான் ஒரு சின்ன இது பண்ணிட்டேன். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணினா உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடும். இப்போ இவரோட தமிழ் மார்க் மட்டும் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக மறுபடியும் நம்ம வந்து ஃபார்முலா வந்து எடிட் பண்ணால் போதும். இப்போ மறுபடியும் இந்த B வந்துடுச்சு. இதுக்காக இங்கே என்ன பண்ணுங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் சிம்பிள் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த வேல்யூ. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணுங்க. டாலர் சிம்பிள் ஓப்பன் பண்ணிட்டு 2:8 கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் இந்த 7ன்றது மட்டும் தமிழ் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குன்றது மட்டும் பாருங்கள். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் பண்ணும்போது தமிழ் வந்து 2வது பிளேஸ்ன்றதால இந்த இடத்துல வந்து 2ன்னு டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல 2ன்னு டைப் பண்ணிட்டு கொடுங்க. தமிழில் மட்டும் ஒரு 67 மார்க் எடுத்திருக்காரு. அதே நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் வேல்யூ வந்துடும். அது ஒவ்வொருத்தர் ஒரு மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்துடும். இவ்வளோ தாங்க Hlookup. இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்போஸ் பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸல்ல கான்ஸ்டன்டாக ஒன்று வைக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் Hlookupல எப்படி வந்து ஒரு ஃபார்முலா எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். Hlookupை பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் மூலமாக எப்படி வந்து நமக்கு தேவையான டேட்டா எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நேம் மூலமாக எப்படி வந்து டேட்டா எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குட்டி இன்டர்வியூல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திருங்க.